இந்த அற்புதமான நிகழ்ச்சி அண்ட் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறோம். எஸ்பெஷலி அவர் பிரஸ் மீடியா யூடியூப் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்றோம். அப்படிப்பட்ட ஒரு ஷோ தான் நம்ம இன்னைக்கு லான்ச்சும் பண்றோம். சோ இது எப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சினிமான்றது ஒருத்தரோட ஒரு வாழ்க்கைய எப்படி மாத்தும் அப்படின்றது. சோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமால நம்ம ஆடிஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம அதை கிரிட்டிசைஸும் பண்ணுவோம். சோ இது எல்லாமே எப்பவுமே ஒரு ஆடியன்ஸ் ரீச்ல பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஆல்வேஸ் ஃபார் ரிவ்யூவிங் அண்ட் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா அதுல அதை தாண்டி எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனுமே பண்ணி நம்ம பார்த்திருக்க மாட்டோம். பட் இன்னைக்கு இந்த பிக் பிக்சர்ன்ற இந்த ஷோல மெயினான விஷயமே என்னன்னா, இங்க நம்ம படம் பாக்குறது மட்டும் இல்லாம அதுல நம்மளுமே டைரக்ட் அண்ட் இன்டைரக்டா பார்ட்டிசிபேட்டும் பண்ண போறோம். சோ அது பத்தி நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். சார், நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் ஒண்ணு கேட்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஜெனரலா இப்போ பேன் இந்தியா மூவியா இது உருவாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரலா பேன் இந்தியா பண்ற அளவுக்கு ஒரு பட்ஜெட் இருந்தா நீங்க ஒரு 10 படம் 20 படம் பண்ணிட்டு கேஷுவலா நீங்க ஒரு ப்ரொடியூசரா போயிடலாம். எதனால இந்த ஐடியா, எதனால இது இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்? இது மூலமா நீங்க என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புறீங்க, இல்ல என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? Thanks. First of all, I would like to invite everyone here. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பெரிய ஆளுங்கெல்லாம் என்னோட இன்விடேஷனை ஏத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். Words cannot be enough to mention my thanks. So saying that, நான் இங்க நிக்கிறதுக்கு காரணமே, நான் எல்லா டைமும் சொல்லுவேன், நான் நிக்கிறதுக்கு காரணமே என்னோட ப்ரொமோட்டர்ஸ், என்னோட இன்வெஸ்டர்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குறிப்பா the person who I'm missing right now, Mr. Ramesh Sulli, and Mr. Charles. இவங்க ரெண்டு பேருமே integral part of our company which is called Gammon Sports and Entertainment Company. இந்த company apart from doing logistics, we entered into a different segment which is entertainment and sports. So on the விஷயத்துல we want to do something which has never been attempted before. அதுக்காக தான் இந்த புதிய முயற்சி. இதுக்கு முன்னாடி நாங்க Pitchathon அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் விஜய் டிவியில். Pitchathon ப்ரோக்ராம் was hosted by Mr. Parthiban. அவரும் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தார், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அந்த ப்ரோக்ராமும் it was about getting kids from the grassroots of India. கூட்டிட்டு ஸ்டேஜில் அவங்க கண்டுபிடிச்சிருக்க இன்னோவேஷன்ஸ் குளோபலாக எடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணியிருந்தோம் விஜய் டிவியில் லாஸ்ட் இயர். இட் வாஸ் அ கிரேட் சக்ஸஸ். அதுல மானிட்டரி சக்சஸ் சொல்றதை விட அதுல இருந்து சக்சஸ் என்னன்னா, எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ப்ரோக்ராம்ல பங்கு பெற்ற ஒரு 10 பசங்களுக்கு, ஐம் டாக்கிங் அபவுட் கிராஸ் ரூட்ஸ் கூட கிடையாது, அதுவும் கீழே இருக்கிற பசங்க, அவங்க அப்பா எல்லாம் கோயம்பேடு மார்க்கெட்ல தினக்கூலியா இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியில அவங்க ஏஜுக்கு 50,000 rupees salary வாங்குற மாதிரி அவங்களோட இனோவேஷன் அவங்க கொண்டு போயிருக்கு. ஸோ அதை we were able to showcase to the world. அவங்களாம் அப்படியே இருந்து யாருன்னு தெரியாம போயிருக்கலாம். ஸோ அவங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு அவங்க இனோவேஷன் வேர்ல்டுக்கு காட்டி, அந்த இனோவேஷனை இந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் அவங்க கூடயே சேர்த்து அவங்களே ஒரு CEO உள்ள கம்பெனியில் எடுத்துட்டு இன்னைக்கு 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்யணும், which is a great thing. I think இந்த விஷயங்களுக்கு அதான் அது இதே ஆகணும், ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ கீப்பிங் தட் இன் மைண்ட், I wanted to do something likewise. அது மாதிரி பண்ணும்போது the other thought was, நம்ம why not do something for the not do something for the industry, but why don't we change, அந்த வார்த்தை கூட பெருசு தான், but why don't we do something innovative about this industry நினைக்கும் போது தான் I thought இது ஒரு wild plan, the wild guess தான் இது. I was just looking at a lot of reviews எல்லாம் நடக்கும்போது நம்ம நிறைய ரிவ்யூஸ் பார்க்குறோம் இல்லையா, படம் பார்த்து வெளியே பேசுறாங்க. அது என்ன ஆயிடுதுன்னா, வாட் ஐ பர்சனலி தாட் இஸ், ஒரு நல்ல படத்துக்கு ஜாஸ்தியா வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி இல்லாம, அவர் இந்த ரிவ்யூவர் சொல்றது மட்டும் கேட்டுட்டு, இல்லைன்னா படம் பார்த்து வெளியில பேசுறவங்கள்ட்ட மட்டும் கேட்டுட்டு people take a decision. இன்ஃபேக்ட் எனக்கே I have friends who decide whether to go to the movie or not after seeing ஒரு ரிவ்யூவை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் இருந்தது. ஸோ then I thought, இதையும் தாண்டி நிறைய பேர் வித்தவுட் ஃபுல் நாலேஜ் அபவுட் மூவி மேக்கிங் ஆர் வித்தவுட் ஃபுல் நாலேஜ் அபவுட்
வாட் கோஸ் இன்சைட் மூவி மேக் மூவியை வந்து நம்ம ரெடி பண்ணி வெளில கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற டாயில், அதுக்கு பின்னாடி இருக்கிற டர்மாயில் எல்லாம் வந்து எல்லாமே நீங்க எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே இருக்கீங்க, ஆல் நோ ஹவு டு அது ஒரு 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 கதையா சொல்லி அதுக்கு ப்ரொடியூசர் கொண்டு வந்து அதை வந்து ஸ்கிரீனுக்கு கொண்டு வரதுக்குள்ள இட்ஸ் பிகம் ஒரு ஒரு டிகேடே போயிடுது. ஸோ அவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது வாட் ஐ தாட் இஸ் when the people coming out of the theater and நிறைய பேர் சொல்லிடுறாங்க இது இன்டர்வல் பிளாக் சரியில்லை, இல்லைன்னா அந்த ஹீரோவோட இந்த இடத்துல ஒரு ஆக்டிங் சரியில்லை, டைரக்டரோட இந்த டச் சரியில்லை. அதனால நான் என்ன சொன்னேன், இவ்வளவு நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க எல்லாருமே வாங்க, யார் யாரு பேசுறீங்களோ நீங்க எல்லாருமே வாங்க. I will have the platform ready for you. My company will keep a platform ready for you. நீங்க வந்து உங்க டேலண்ட்டை காட்டுங்க. அந்த டேலண்ட்டை நாங்க ஜட்ஜ் பண்ண போட்டு கிடையாது, இந்தியா ஜட்ஜ் பண்ணும். India will judge your talent and India will decide whether நீங்க இந்த பர்டிகுலர் ரோலுக்கு நீங்க தான் பெஸ்டான இந்தியா டிசைட் பண்ணும். உங்களுக்கு ஒன்றும் ஒரு பர்ஃபெக்டா சொல்லணும், ஜஸ்ட் நாட் டேக் a long time, but let me just டோட்டல் படி நான் சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ how you plan is தமிழ்நாடுல வந்து ஆடிஷன்ஸ் will be open for ஆக்டிங்ல இருந்து டைரக்ஷன்ல இருந்து மியூசிக்ல இருந்து all the 8 verticals of a movie. இது எல்லாத்துக்குமே வந்து ஆடிஷன்ஸ் ஓபன் ஆயிடும் அக்ராஸ் தமிழ்நாடு. நான் வெறும் தமிழ்நாடு மட்டும் பத்தி பேசுறேன். அக்ராஸ் தமிழ்நாடு ஓபன் அப் ஆயிடும். whoever is interested in acting, whoever wants to write, whoever wants to sing, என்ன வேணா பண்ணுங்க. இந்த 8 கேட்டகரிக்குள்ள உங்க வீட்லயே நீங்க வந்து எப்படி ரீல்ஸ் பண்றீங்களோ அது மாதிரி ரீல் பண்ணி உங்களோட ஆக்டிங் டேலண்ட்டை காட்டி அதை வந்து எங்களோட வெப்சைட்ல நீங்க அப்லோட் பண்றீங்க. அப்லோட் பண்ணதுல வந்து we will have a good panel of judges who will decide. ரொம்ப மோசமா அடிக்க முடியாது, ரொம்ப சூப்பரா பண்ணவரையும் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு ஈக்குவல் டேலண்ட் கொடுத்து அதை வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து will be put on the எங்க ஓடிடி சேனல் பிளஸ் ஆல் தி அதர் இன்ஸ்டா சேனல்ஸ் ஆர் சோஷியல் மீடியா. அது வந்து இந்தியா தமிழ்நாடு will choose. ஹீரோ ஃபேஸுக்கு லெட்டஸே ஒரு 1000 பேர் வந்து ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 1000 பேர்ல 500 பேர் செலக்ட் ஆகி வந்திருக்காங்க. அந்த 500 பேரை வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணி அவங்கள 15 பேர் நம்ம கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி ஈச் வெர்டிக்கலுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கும், கர்நாடகாவில் நடக்கும், ஹைதராபாத்ல நடக்கும், இட் ஆல்சோ ஹேப்பன் அட் மும்பை. இது எல்லாம் 5 ஸ்டேட்ல 5 டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல இட் ஹேப்பன் லைக் திஸ். ஸோ எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி வரும்போது ஃபைனல் டே ஸ்டேஜ் இங்க கலைவாணர் நகரத்துல we going to have the final show. அந்த ஃபைனல் ஷோல we are trying to invite Mr. Anupam Kher and Miss Rekha ji. ஸோ அவங்க 2 பேரும் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஷோவை. ஸோ ஜஸ்ட் இமேஜின் தமிழ்நாடுல இருந்து 15 பேர் டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ்க்கு ஸ்டேஜ்ல அடிப்பாங்க. ஹிந்தில இருந்து 15 பேர் இருப்பாங்க. எல்லாம் அக்ராஸ் இந்தியா சூஸ் பண்ணவங்க will be there on stage. ஸோ அன்னைக்கு ஒரு ஹோஸ்ட் என்ன சொல்லுவாரு, அது ஃபுல் டே ப்ரோக்ராம். அன்னைக்கு அந்த ஹோஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, டேக் யுவர் ஃபோன்ஸ், go to your social media and now vote who needs to be the hero. 2 படம், ஒரு படம் தான் எடுக்க போறோம், அவ்வளவு பெரிய ஒரு படம் எடுக்க போறோம். இந்தியா அன்னைக்கு ஓட் பண்ணோம், நம்ம சூஸ் பண்ணிருக்கிற படத்துக்கு யாரு ஹீரோ, யாரு ஹீரோயின், யாரு வில்லன், யாரு காமெடியன் இந்தியா நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ தட் சிங்கிள் டே வில் பி அ ஹிஸ்டரி இன் த மேக்கிங். அன்னைக்கு லைவா இந்தியா வில் ஓட் தி காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் ஒன் பேன் இண்டியன் மூவி. இதுதான் இதோட பிளான். How is this going to happen is இது ஈஸி. ஆடிஷன்ஸ் மூலமா வந்து எல்லாம் செலக்ட் பண்ணி வராங்க. இட் கம்ஸ் டு திஸ் லெவல். இதை தாண்டி ஒரு லெவல் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஒரு கதையா, இந்த கதை நாங்க பழைய கதை எப்பவுமே பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி நீ சொல்ற ஐயா, கதையை இப்ப நீ கொடுன்னு சொல்லி கேட்கும். கதையை எப்படி நீ கொடுன்னு கேட்கணும்னா, ஃபுல் கதையை வந்து we are not asking across India. We are only asking sequences. ஒரு சூப்பர்பான ஒரு ஆக்ஷன் லைன் 20 பேஜஸ்ல 20 லைன்ஸ்ல எழுதி கொடுங்க. ஒரு சூப்பர்பான லவ் சப்ஜெக்ட் வந்து ஒரு 20 லைன்ஸ்ல எழுதி கொடுங்க. I don't want the full story. I just want sequences from across India. Just imagine the number of scripts that will flow in. இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் கிடையாது. It will be just sequences or action sequences. இந்த சீக்வன்சஸ் எல்லாம் எடுத்து என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டார் போர்டுல ஒரு AI infused மிஷின் ஒன்று வச்சிருக்கோம். We'll come back to that. I'll show you later. அந்த போர்டுல all these sequences will be fed inside. இந்த single lines, 20 lines or 40 lines will be fed inside. இந்த மிஷின் என்ன பண்ணும்னா, it will do a quick worldwide web check across the world. இதே மாதிரி similar lines ஏதாவது படத்துல ஏதாவது ஸ்கிரிப்ட்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டே வரும்போது இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணிட்டே வரும். இல்லாத யூனிக் லைனை மட்டும் தான் it will give to us. So just imagine
we will be ending up with a story like, let's say ரொம்ப யூனிக்கா வந்து மும்பைல வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் இறங்குது, அந்த ஸ்பேஸ் ஷிப்ல வந்து ஏலியன்ஸ் வராங்க, அதை அட்டாக் பண்றீங்க, அதை ஃபைட் பண்றதுக்கு கன்னியாகுமரியில இருந்து ராணின்னு ஒரு பொண்ணு போகுது. இது மாதிரி வியர்டா வேக்கியா, ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி, எனக்கே தெரியாது, உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அந்த கதை எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே எழுதி கொடுத்த லைன்ஸ் செக் பண்ணி இதுதான் யூனிக் லைன் அதை கொடுத்துடுது. AI is giving us the unique line, இதுதான் யூனிக் லைன். அந்த யூனிக் லைன் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டோரியா அகைன் we are showing it to India. Let's say 3 stories நான் சொல்றேன், 3 ஸ்டோரி நான் எடுக்கிறேன், ஏஐல இருந்து 3 ஸ்டோரி எடுத்து இந்தியாவுக்கு திருப்பி நான் காட்டுறேன். காட்டிட்டு இந்த 3ல உங்களுக்கு எது இப்ப நான் படமா எடுக்கணும்னு இந்தியாவை கேட்கிறேன். இந்தியாவில் அகைன் இந்த 3 கதையில இந்த கதையை படமா எடுத்து கொடுன்னு சொல்லி கொடுக்குது. அந்த கதைக்கு ஸ்டேஜ் மேல நிக்கிற இந்த ஆர்டிஸ்ட், இந்த டேலண்ட், ஆல் தீஸ் பெஸ்ட் டேலண்ட்ஸ் யாரு சூட் ஆவாங்கன்னு அகைன் நான் இந்தியாவை தான் கேட்கிறேன். இந்தியா அகைன் சேஸ் ஓகே, இந்த கதைக்கு இவர் ஹீரோவா போடு, இவர் வில்லனா போடுன்னு சொல்லிடுது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா we start making the movie in real time. After 15 weeks of showing this whole reality thing on Hotstar, the 17th week we will start shooting this movie with all new faces, with the whole new script, with the whole new music director, stunter, எல்லாமே எல்லா வேர்டிகல்ஸ்க்குமே வந்து புதுசா இந்தியா தேர்ந்தெடுத்த ஆளுங்களை வச்சு நம்ம படம் பண்ண வேண்டியது. படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா குளோபலா we are releasing this movie. It is for every one of you to see. ஏன் அப்படின்னா படம் முடிஞ்சிட்டு வெளில வந்து பேசுறீங்களா, இதெல்லாம் ஒரு கதையா, இப்படிலாம் ஒரு நடிப்பா, இதெல்லாம் ஒரு மியூசிக்கான்னு பேசுறீங்களா, அது ஸ்டாப் பண்றதுக்கு, அது ஸ்டாப்பும் பண்றதுக்கு பிளஸ் இது வரைக்கும் படம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் பெட்டரா படம் எடுக்கிறதுக்காக தான் இது ஒரு முயற்சி. This is a try and we already succeeded in 50% or even 80% னு சொல்லுவேன். Things are always on the way, எல்லாம் போயிட்டு இருக்கு கரெக்டா. Auditions will start in the next 2 weeks time. Across India எல்லாருமே வீட்டுல உட்காந்து நீங்க வந்து ஆடிஷன் பண்ணிக்கலாம். ஒரு படி மேல போயிட்டு இங்க சென்னையில ஸ்பென்சர் பிளாசா, பெங்களூர்ல வந்து கோபாலன் மால்ஸ் அண்ட் சினிமாஸ், கேரளால ஒபிரான் சினிமாஸ், ஒபிரான் மால், இங்க எல்லாமே போயிட்டு அங்கேயே ஒரு ஆடிஷன் சென்டர் இருக்கும். அந்த ஆடிஷன் சென்டர்ல எல்லாமே நடிச்சு காட்டி அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி நம்ம கிட்ட வரும். ஸோ இதுதான் the whole plan behind big picture. ஸோ இதெல்லாம் முடிச்சு ஆஃப்டர் அந்த மூவியை நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது ஜஸ்ட் இமேஜின், நீங்க எழுதி கொடுத்த லைன், நீங்க எழுதி கொடுத்த அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இட் இஸ் ஃபார் யூ டு see. சுருக்கமா சொல்ல போனா இட் இஸ் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். இதுல ஒரு படி மேல போய் என்ன பண்றோம்னா, அந்த படம் ஸ்கிரீன் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து ஸ்கிரீன்ல அந்த பர்டிகுலர் லைனை யார் எழுதுனது, அந்த பர்டிகுலர் சீனை யார் கன்சீவ் பண்ணதுன்றது கீழே வந்து we will have the whole thing in watermark. Supposing I have written one line, I am from Chennai, இங்க போடுறோம் RAV from Chennai ஓட லைன் தான் நீ பார்த்துட்டு இருக்கிற, you get credit immediately. படம் முடிஞ்சு கிரெடிட் ஓடுது, படம் நடக்கும் போதே கிரெடிட் போயிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட தாட்ஸ். திஸ் இஸ் வாட் வி ஹவ் டிசைன்ட் எவ்ரிதிங் லைக் திஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக எனக்கு கேளுங்க. ஏன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் பரத் கிட்ட போய் சொல்ல போகும்போது அவர் கேட்ட கேள்வி இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டாரு. இதெல்லாம் உனக்கு நீ சொல்றது உனக்கு புரியுதுன்னு என்ன கேட்டாரு. I was very clear in my thought. This is how it will happen. So we are here, boss. இப்போ வந்துட்டோம் இங்க, and you also done your work. So this is where we are right now, and we will go forward 100%. This is what it is. So I hope ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பிரஸ்ஸோ காமன் பர்சன், how will this happen? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு கேட்கலாம். I'm ready to answer that. Or if not, we will have the question and session later. We can move on with the rest of this. Thank you. Thanks a lot. Thanks. I have my whole team to introduce, but I will do that probably during the end of this show. Thank you. ஷூர் சார். இன்னொரு சந்தேகம் சார். அப்புறம் வந்து நிகழ்ச்சி பண்ண போறது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஷோ புதுசான ஒரு நிகழ்ச்சியில பண்ண போறீங்க. அதுக்கு வந்து ஹோஸ்டா பரத் சார் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஏன் அவரை வந்து நீங்க பரத் சார் நீங்க செலக்ட் பண்ணீங்க ஹோஸ்டா? அதுக்கு தான் நீங்க சொல்லுங்க. பரத் வந்து probably because versatile in a lot of things. Versatility வந்து கண்டிப்பா பரத் கிட்ட இருக்குன்னு நான் டெஃபினட்டா நம்புறேன். Yeah, because dance na, of course he is known for his dance and acting skills எல்லாம் வந்து என்டன் மகன்லாம் பார்க்கும்போது it was too good. So என்னோட first preference when I was talking to Tamanna, my PR, I was telling him that let's go visit Bharat
and you were so gracious that you immediately accepted of course இப்போ நிறைய டவுட்ஸ் இருந்தது நீங்க நிறைய கேட்டீங்க நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்தது இல்லைன்னு சொல்ல பட் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்ம தாண்டி டுடே we are here with Bharat as the Tamil Nadu host and I also need to tell about all the others. Vashishtha வந்து from Kannada KGF மூவிலையும் பாகுபலிலையும் வந்தவர் அவர் இஸ் காட் சம ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் வெரி வெரி வார்ம் பர்சன் வெரி வார்ம் பர்சன் அண்ட் ரொம்ப ரொம்ப இன்வைட்டிங்கா இருந்தாரு வெரி வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ஸ் அண்ட் மிஸ்டர் விஜயராஜ் யூ நோ ஹிம் ஃப்ரம் லாட் ஆஃப் ராம் கோபால் வர்மாஸ் மூவி ஐ ஆம் பர்சனலி அ ஃபேன் ஆஃப் விஜயராஜ் நான் ஹிந்தின்னு சொன்னோம்னா 2 பேர் தான் யோசிச்சேன் ஒன்று வந்து ஐ வாஸ் திங்கிங் அபவுட் அக்ஷய் குமார்லாம் டூ பிக் ஃபார் அஸ் அதுக்கப்புறமா இமீடியட்டா ரெண்டாவது நான் யோசிச்சது வந்து மிஸ்டர் விஜயராஜ் அண்ட் ஹி வாஸ் கிளாட் டு அக்செப்ட் இட் அவரும் ரொம்ப கரெக்டா அவரோட ஒர்க்கை வந்து பியூட்டிஃபுல்லா புரிஞ்சு பண்ணாரு நவ்தீப் as you all know he's already done a lot of Tamil movies எல்லாம் பண்ணியிருக்காரு இஸ் அவரோட இன்ஃபேக்ட் லேட்டஸ்ட் மூவி தண்டோரன் ஒரு படம் நேஷனல் அவார்ட்லாம் வின் பண்ணிச்சு ஸோ when we went and met him அவரும் இதே மாதிரி பரத் மாதிரி வந்து ஃபுல்லாத்தையும் கேட்டுட்டு தென் அவரும் ரொம்ப வெர்சடைலா வந்து he can dance he can sing also so அதனால தான் வந்து we zeroed in on with Navdeep and Indrajit as you all know current crop of antagonist protagonist எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்காரு இன்ஃபேக்ட் ரைட் நோ he is doing a villain's role in Anurag Kashyap's movie அவரும் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா வெல்கம் பண்ணி எல்லாம் பேசினாரு இதுல ஒரு எக்ஸப்ட் விஜயராஜ் எல்லாருமே வந்து வெரி வெரி ஃப்ளூயன்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் பரத் விட்டுட்டு all the rest of the three are very fluent in Tamil and they welcomed me very warmly and immediately வந்து after understanding what this program is they came on board like superbly so that's about all these people okay thank you sir thank you போன டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க தேவா சார் வணக்கம் பாவஜய் சார் வணக்கம் கணேஷ் மாஸ்டர் சிவராமசாமி சவுந்தர் அண்ட் சுயஜிதா சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்ன மாதிரி பேசினா அவருக்கே பாத்தீங்கன்னா வேர்த்துருச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கண்டென்ட் இருந்ததுல மீட்டிங் போகும்போது எனக்கு ஸோ எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நான் ஓகே இது வந்துட்டு நீங்க 15 வீக்ஸ் எடுத்துட்டு போறீங்க இது பிராக்டிக்கலா எப்படி பாசிபிள் இப்போ சின்ன வெர்ஷன்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற டிவில நர்ச்சரிங் நியூ டைரக்டர்ஸ் இல்லைன்னா அப்கமிங் டைரக்டர்ஸ் வரதை வந்து நர்ச்சர் பண்றது வந்து பார்த்திருக்கோம் பட் இந்த செட்டப்பே பாத்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதே வந்துட்டு அவ்வளவு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதை எப்படி அவங்க வந்துட்டு கன்சீவ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் மட்டும் தான் இருந்தது பட் ஐ திங்க் he was very clear அவருக்கு அவரோட மேனிஃபெஸ்ட் ஃபுல்லாவே அவர் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த அஜெண்டால ரொம்ப கிளியரா இருக்காரு அவர் பேசும்போதே தெரியும் அந்த கிளாரிட்டியில என்னென்ன வேணும் ஏது என்னன்னு அண்ட் த வே தே வாண்ட் டு ப்ரொஜெக்ட் திஸ் அந்த எந்த லெவலுக்கு பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறத வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார் கேம் இன் தட் இஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் இட் அதோட ரீச் இருந்தா தான் நம்ம பண்றோம் பட் அது ஜனங்களுக்கு போய் சேரணும் அது ஜனங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்து ஆடிஷன் பண்ணும்போது அதோட மேக்னிடியூட் பெருசாகும் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது அண்ட் டே பை டே நம்ம பார்ப்போம்ல பார்க்கும்போது அவங்களோட ப்ரொஃபஷனலிசம் ஹவு தேர் ஹேண்ட்லிங் திஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இட் வாஸ் வெரி கன்வின்சிங் அண்ட் ஹி ஹாஸ் அ வெரி கன் டீம் டு அதை வந்துட்டு ப்ராப்பரா எடுத்துட்டு போய் பண்றதுக்கான ஒரு டீம் இருக்கு ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் புட் டுகெதர் அண்ட் எனக்குமே பர்சனலா இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரியாலிட்டி ஷோவை ஹோஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆக்டரா நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன் பட் ஒரு ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ணும்போது எப்படிதான் இந்த விஷயம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு லேர்னிங் லெசனாவும் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு தான் ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் அண்ட் ஐ வாஸ் ரோட்டிங் பை தட் இதுல ஒரு ஆர்வம் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஈவன் ஐ எம் எக்ஸைட்டட் இது எப்படி இருக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு ஸோ ஆர்இடி இஸ் அ கேப்டன் ஸோ அவரோட என்டையர் டீம் அண்ட் க்ரூ இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போற அத்தனை பேருக்கும் இங்க தேவா சார் வந்திருக்காரு அப்புறம் பரத் அண்ட் இதே மாதிரி டாக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் ஸோ அண்ட் இந்த பேன் இந்தியா ஹோஸ்ட் எல்லாரும் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மை பெஸ்ட் விஷஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கிராண்ட் சக்சஸ்ல கண்டிப்பா நம்ம எல்லாரும் மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் சாகா எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேவா சார் இருக்காரு எல்லாருக்கும் வணக்கம் குறிப்பா இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் ஒண்ணு தமிழ்னா சவுந்தரராஜா
என்னுடைய அன்பு தங்கை. ரெண்டாவது வந்து பரத். பரத் ஒரு முக்கியமான காரணம் நாங்க வர்றதுக்கு. ஏன்னா ஒரு 23 வயசு பையன் அப்போ என்கிட்ட கதை கேட்டு அந்த கதையில நடிக்கிறேன்னு சம்மதிச்சனாலதான் நான் இயக்குனராகவே ஆனேன். சோ அப்படி ஒரு பரத் வந்து இந்த இதை வந்து ஹாஸ்ட் பண்ற போது அந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் ஒரு காரணம் இங்க வர்றதுக்கு. அப்புறம் நீங்க பேசும்பொழுதுதான் எனக்கு இதை பற்றிய முழு விவரம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏற்கனவே அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க எனக்கு. இதை பார்க்கும்போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்கள் உண்டாகிக்கிட்டே இருக்கு. திறமையானவர்கள் ஒரு இயக்குனரோட கண்கள்ல படுறதுக்கு, ஒரு தயாரிப்பாளரோட கண்கள்ல படுறதுக்கு, அல்லது வாய்ப்பை பெறுவதற்கு, சினிமாவுக்குள்ள நுழைகிறதுக்கு, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேற வேற ஃபார்ம் இருந்திருக்கு. இப்போ நான் என்னுடைய காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நான் காலேஜில் படிக்கும் போது இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் நடக்கும். அதுல பேச்சு போட்டி, கவிதை போட்டி, எழுத்து போட்டி, நாடகம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி குறும்படங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ், இப்படி தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. நான்லாம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அங்கிருந்து இங்க வரும்போது அந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல வாங்கின சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு தான் வந்தேன். ஆனா அதை இங்க கொண்டு வந்த பிறகு அதை காட்டினா நமக்கு வாய்ப்பு போயிடும் தெரிஞ்சனால யார்கிட்டையுமே நான் காட்டவே இல்லை. ஓ நீ தமிழ்ல எல்லாம் பேசுவியா, நீ வெளில போக. அதுக்கப்புறம் நான் அதை யார்கிட்டையுமே காட்டல. ஸோ ஏதாவது ஒண்ணு நமக்கு தெரியும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அப்படி ஒரு காலமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாமே போனுக்குள்ள வந்துச்சு. இந்த உலகத்தோட பெரிய பிரச்சனையே எதுனா ஒரு குழந்தை கையில கொடுத்த போனை எப்படி வாங்குறதுங்கிறது தான். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா வாங்கவே முடியாது. ஸோ அப்ப படிக்கிற எல்லாருமே பாக்குறதுக்கு வந்துட்டாங்க. நாங்கெல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம். நான் கடல் பார்க்கறதுக்கே 14 வயசு ஆயிடுச்சு. முதல் முறை நான் கடல் அப்படின்னு பார்த்தது வந்து பாரதிராஜா அவர்கள் திரைப்படங்கள்ல தான் நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் நேர்ல பார்க்கறதுக்கு 14 வயசு ஆச்சு. ஸோ இப்ப இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து எடுத்த உடனே எல்லாத்தையுமே பார்க்கறாங்க. ஸோ அவங்க ஆச்சரியப்படுத்துறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு வேலை, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா எல்லா ஆச்சரியங்களும் 10 வயசுக்குள்ளே தீர்ந்து போடுற ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்களை நடிப்பு இப்படி எல்லா துறைகள்ல இருக்கக்கூடிய அவங்களை வந்து கொண்டு வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமா அவர்களை பிரபலப்படுத்தி அதுல யார் சிறப்பா அதை பண்றாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு திரைப்படம் எடுக்க போறேன்னு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியா அவங்க வந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா புதியவர்களுக்கு வாய்ப்பு தர்றேன்னு அவங்க சொன்ன அந்த விஷயம். ஏன்னா இன்னைக்கு சினிமாவுல எல்லா பெரிய நட்சத்திரங்களுமே ஒரு சின்ன படத்துல இருந்து வந்தவங்க தான். ஒரு சிறிய படத்துல ஒரு வாய்ப்புல இருந்து வந்தவங்க தான். ஸோ அப்ப புதுமுகங்களுக்கு, அறிமுகங்களுக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொல்ற அந்த பிளாட்ஃபார்ம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்காக உழைக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டம் நான் சொல்லிக்கிறேன். குறிப்பா நான் சொல்லணும்னு நினைச்சு வந்தது என்னமோ, பொதுவாகவே இந்த ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து எனக்கு வந்து சில அதிருப்திகள் உண்டு. கடந்த கால அந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் நான் வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது, எப்பயாவது உட்காந்து பார்க்கும்போது அது எனக்கு சில அதிருப்திகள்லாம் உண்டு. பிறருடைய கவனத்தை பெறுவதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு போக்கு இருக்கு. இதையெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு இது கலந்து கொள்கிறவங்க இந்த உலகம் நம்மளை பார்க்குது அப்படிங்கிற கவனத்தோட அவங்க வழியா இன்னும் நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும். அவங்ககிட்ட உண்மையான ஆற்றல், திறமைய அவங்க வெளிப்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறேன். You brought me here. Elam, my good friends, press, Bharat, my dear friend, Pavijay, Deva sir, Shriram Swami, Dinesh Master, Moran Kapur, living partner, very happy. Bharat ஒரு மேட்டர் சொன்னார். அவன் என்ன சொன்னான் ஆரம்பி ஒண்ணுமே புரியல, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு சொன்னாரு.
என்னோட நிலைமை நினைச்சு பாருங்க. ஃபிளைட் ஹைதராபாத்ல இருந்து நைட் ரிட்டர்ன் ஆகுது. ரொம்ப டயர்டு, 2 hours லேட். சரி ஓரமா விண்டோ சீட் எடுத்து படுத்து தூங்கலாங்கிற பிளான்ல இருந்தேன். அன்னைக்கு பார்த்து அந்த ஃபிளைட் ஃபுல்லா என் பக்கத்து சீட்டு காலி, இந்த சீட்ல இவர் வந்து உட்காந்துட்டார். சார் அங்க பிக் ஃபேன் சார். ஃபேனு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கிறதுல சும்மா நான் பாட்டுக்கு ஹலோ சார். கொஞ்ச நேரத்துல சார் ஐ எம் டூயிங் ஒன் ரியாலிட்டி ஷோ. ஓகே ஐ ஆல்சோ டன் திஸ். ஓகே ரொம்ப டயர்டா ஒரு தூங்கலாம் நைட்டு இல்ல டேக் ஆஃப் ஆகிற டைம்ல வருதும் சொல்றாரு. லிப்பு தான் ஓடுது, புரியவே இல்லை. கட சேர்ந்த மாதிரி பிக்சர் கமெண்ட் அடிக்கிறாங்க, அவங்களும் சின்ன சார் இது போயிட்டே இருக்கு. நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து சார் ஐம் வெரி டயர்ட், கேன் ஐ டேக் ஸ்லீப் ஃபார் சம் டைம் கேட்டுட்டேன். ஓகே சார் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஸ்லீப். நான் 2 hours தூங்கிட்டேன். ஃபிளைட்டு போய் 45 minutes 50 minutes லேண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பாருங்க. லைட் எல்லாம் போட்டு நான் ஃபிளைட்ல கண்ணை திறந்து பார்த்தா இவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு சார். அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டாரு. இப்போவும் புரியல சார். நான் சம்திங் எக்ஸைட்டிங் நிஜமாவே ஏதோ ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் பட் புரியல. ப்ளஸ் ஐ கம் ஹோம் அது பெஸ்ட் ஐடியா. லேண்ட் ஆனாரு, சோ ஸ்வீட். நடந்து வந்தாரு. லேட் ஆனதுனால நான் இங்க ஒரு காஃபி ஷாப் சார் I'm a big fan. I'll buy something for you. Sir, coffee, snacks எல்லாம் வாங்கி கொடுத்து அப்போ கூட இதே அப்பப்போ கேப்ல பேசுது சார். அது நல்லா இருக்கும் சார். கொடுத்துட்டே இருக்கேன். சரி ஒண்ணு மட்டும் நான் கொடுத்துட்டேன். I was very enthusiastic about whatever he was trying to. Next day டைம் போட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. சார் நான் ஸ்டாப் பேசினாருங்க. இதே சுவிட்ச் ஆன் பண்ணா அதே தான் வருது ரெக்கார்டர். அவர் மைண்ட்ல வெரி கரெக்ட்லி சார் எஸ் ஃபுல் பிக்சர் அவர் பார்த்துட்டார். இது எப்படி வரும், என்ன வரும். ஸோ somebody is so obsessed, so passionate about something is what is finally the success real achievement. ஏன்னா ஒருத்தர் வந்து நான் டைரக்டரா இருக்கும்போது கதை சொல்லும்போது I should be able to tell it in full conviction. அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். சரி ரொம்ப நல்லா இருக்கு சார், இது புதுசா இருக்கு, ஐடியா நல்லா இருக்கு, என்ன வாட் கேன் ஐ டூ சார். எனக்கு எல்லாம் ரெடி சார். சாங் வேணும் சார், எனக்கு மியூசிக் வேணும், நீங்க கொஞ்சம் கேன் யூ டூ சம்திங். இது அப்புறம் லேட்டர் ஆன் டைரக்ஷன்ங்கிற இதுல நீங்க வந்து எனக்கு ஜட்ஜா வேணும். நோ ப்ராப்ளம். ஏன்னா நோ யூ டூயிங் சம்திங் ஐ அண்டர்ஸ்டுட். தேவா சார் வச்சு பண்ணலாம் ஹாப்பி. ஸோ கூட்டிட்டு போனேன். தேவா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அங்க உட்காந்து தேவா சார் செம ஷார்ப். அவர் அந்த கான்செப்ட் சொல்லி ஆரம்பிச்சு முடிக்க கூட இல்ல, தேவா சார் சொல்லிட்டாரு பிரமாதம் சார், இது பிரமாதம் சார். அவர் டக்குன்னு பிடிச்சிட்டாரு. நல்ல ஐடியா சார், இது புதுசா இருக்கு. அங்கேருந்து இமீடியட்டா ஸ்டார்ட் கம்போசிங். ஒரு 3 times 4 times நாங்க தனியா உட்காந்து பண்ணிட்டு அப்புறம் ஒரு நாள் அவர் கூப்பிட்டு சாங் பண்ணும்போது சடனா தேவா சார் சொன்ன சார் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி வித் டியூன் வித் எவ்ரி திங். கண்டென்ட்டும் நல்லா இருக்கு, லிரிக்ஸ் கொஞ்சம் கேட்சியா வந்தா நல்லா இருக்கு, பாவிஜய் வாங்கிட்டு. உடனே ஆரம்பிட்டு சொல்லி சார் ஹாப்பி சார், பாவிஜய் ஹாப்பி சார். பாவிஜய் வந்தார். அவர் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு பாவிஜய் சொல்லி முடிச்சு கூட நாங்கள் லிரிக் எழுதிட்டார். ஸோ வித்தின் 1 hour தான் இருந்தாருங்க. அப்படியே பாட்டு ஃபுல் லிரிக்ஸ் எழுதி அதை ரேப்பு, அது 2 ரேப்பு சாங், ஆர்கெஸ்ட்ரா ஸ்ரீகாந்த் தேவா இருந்தாரு. எல்லாரும் உட்காந்து we made it. It was such a fine composing. I'm telling you, this will really work big time. Song, Priya Plus in the part. In the படத்துல அவர் சாங் சொல்ற இந்த ரியாலிட்டி ஷோல டெரிஃபிக்கா இருக்கும். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரியாலிட்டி ஷோ. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி that I'm part of this. And I have to say about Aravi, ஒரு கான்செப்ட் வந்து ரியாலிட்டி ஷோல ரொம்ப கஷ்டம் டு டூ சம்திங் லைக் திஸ். சினிமா வச்சு இந்த அங்கேருந்து ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்து இந்த கான்செப்ட் எல்லாம் ஒரு லாங்குவேஜே கஷ்டம், இவர் 5 லாங்குவேஜ். அண்ட் ஸோ நான் எப்படி டேக் அந்த ஆஸ்பெக்ட் அது பண்ணிட்டேன் சார், இது இருக்கு சார். ஸோ ஹீஸ் ரெடி. அப்புறம் எனக்கு அப்பப்போ வந்து வீடியோஸ் காட்டினாரு. எல்லாமே ஃபேவரஸ் சார். அது மேக்கிங் ஒரு பரத்தோட அந்த கண்டென்ட் அந்த இது எல்லாரோடும் ஒவ்வொருத்தரும் டன் இட் வெரி ஸ்டைலிஷ்லி வித் லாட் ஆஃப் கன்விக்ஷன். ஸோ ஐ திங்க் ஒரு ப்ராஜெக்ட் மிஸ்டர் சார்ல்ஸ் we met that day. Man with 80 years plus, but
man had so much of vision. Or part of tune கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு. He was very excited. So it's somewhere in the concept as it is now booming, as it is developing, I think it's going to be a big hit, really big hit. And team select panna team, the way the idea is going to develop, slowly everybody will start talking about it. It's going to be one of the biggest success reality show. I think in the next few months we all are going to see something new, something unique. சொல்லிட்டுமா தெரியல யாரையும் அடுத்தது ஒண்ணு சொன்னாரு. I'm still not able to come out of it. But anyway, finally, big picture, the whole team, I wish you all the best. It's going to be able to rock. Bharat, as usual, love you. You're a very good friend and I'm happy that you're doing this. Thank you very much. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது போல ஈவினிங் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நாள் ஆச்சு இது போல பிரமாண பழைய நண்பர்கள்லாம் பார்க்கறதுக்கு. டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்திருக்காங்க, பரத் தம்பி வந்திருக்காரு, விஜய் வந்திருக்காரு, தேஜஸ் மாஸ்டர் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க, சீனு சார் வந்திருக்காரு, அந்த பத்திரிகை நண்பர்கள், வீடியோ எல்லாம் வந்துருக்காங்க. நான் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சுரேஷ் கிருஷ்ணா அவ்வளவு அழகா டிராமா ஸ்கிரீன் பிளேயோட சொல்லிட்டாரு. அதேதான் அவர் வந்தாரு. நம்ம ஆர்ஏவி சார் வந்து சுரேஷ் கிருஷ்ணா பிளைட்ல சாரை வந்து பிளைட்ல மீட் பண்ணி மியூசிக்கை பத்தி பேசுனீங்க. சுரேஷ் கிருஷ்ணா சார் போன் பண்ணாரு. அவர் வந்து ஆர்ஏவி வந்து எனக்கு சப்ஜெக்ட் சொல்லும் பொழுது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்ன சொல்ல போறாருன்றத நான் புரிஞ்சுக்கிட்டு அற்புதமா இருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு, கரெக்டா சொல்லிட்டேன். ஏதோ சினிமாவை வந்து நிறைய பேர் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிற சினிமாவை இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, அது பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே கூப்பிட்டு ஒரு படம் எடுத்து நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்ற அந்த விதம் நல்லா இருந்தது. அதுக்கு எப்படி பண்ணலாம், மெலடியா பண்ணலாமா, நிறைய 5 மொழியில இருக்கிற ஒரு இது ரியாலிட்டி ஷோ. இது எல்லாருக்கும் தகுந்த மாதிரி இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டைல பண்ணணும்னு ஒரு ஆசை. பண்ணும்போது ஒரு 2-3 டியூன் போட்டு அது ஒர்க் அவுட் ஆகல. எப்போது மாதிரி பாஷா, அண்ணாமலை, ஹாஹா அது மாதிரி படத்துக்கெல்லாம் கூட இருந்த சுரேஷ் டைரக்டர் கூட இருந்ததுனால இது நல்லா வந்துருச்சு. அவ்வளவுதான் சொல்லுவோம். மொத்தத்துல அவர் கூட இருந்தார் என் கூட. இதுவும் ஒரு நல்ல டியூனா வந்தது. உடனே விஜய் எழுதுனா நல்லா இருக்குமே, அவரு எனக்கு நல்ல இஷ்டம் நிறைய எழுதிருக்காரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்ல இருந்து நிறைய பாட்டு எழுதிருக்காரு. விஜய் வந்தாங்க, விஜய் வந்தாரு. அந்த படத்தோட அந்த ஃபுல் சப்ஜெக்டே ஓப்பனிங் 2 லைன்லயே கொடுத்துட்டார். அதாவது ஆல் ரைட் சாங், ரோல் கேமரா, ஆல் ரைட் சாங், ரோல் கேமரா, நோ கமெண்ட்ஸ், நீ புக் பண்ணலாம், அவ்வளவுதான். படம் இது முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். அது மாதிரி அவ்வளவு அழகா கொடுத்தாங்க. ஆதித்யா பாடி இருந்தாங்க. அதே மாதிரி நீங்க தானே இவங்க தான் பாடினாங்க, மோனிஷா அவங்க தானே பாடினாங்க. அதை விட ஆர்ஏவி அவர்களுக்கு இசை மேல எவ்வளவு பற்றுன்னு அன்னைக்குதான் தெரியும். நான் பாடட்டுமா, அவர் வாய்ஸ் செக் பண்ணேன், அவர் பாடி காமிச்சார். ரொம்ப அற்புதமா இருந்தது அவர் வாய்ஸ். அவருடைய பாடல் சார் மோனிஷாவும் நிறைய பாடினாங்க, ஆதித்யா நல்லா பாடினேன். அதுல ஒரு ரேப், அதாவது முதல்ல ஒரு வெஸ்டர்ன்ல ஒருத்தர் ரேப் ஸ்டைல பாடுவாரு, அதுக்கப்புறம் நான் லோக்கல்ல பாடுவேன். அதே ரேப் ஸ்டைல வெஸ்டர்ன்ல கானா மாதிரி பாடிட்டேன். அது அந்த லோக்கல்ல நீங்க கேட்டா தெரியும். அது போல இந்த ரியாலிட்டி ஷோ வெற்றி அடைய எல்லாம் நல்ல இறைவனை நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் இப்ப நீங்க சொல்றீங்க நிறைய அந்த ஒரு ஐடியா ஒரு 20 லைனுக்கு ரிகாமலோ எழுதி தரணும், ஒரு சின்ன சீக்வன்ஸோ இது எதுவும் அந்த கண்டென்ட் எல்லாம் நீங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க? எப்படி மெயில்ல அனுப்புவாங்களா, இல்ல என்ன மாதிரி அது எப்படி ஷார்ட் லிஸ்ட் ஆகும்? அதுக்கு என்ன ப்ராசஸ் வச்சிருக்கீங்க டெக்னிக்கலா அந்த விஷயங்கள் பத்தி? அது மாதிரி ஆடிஷன் செலக்ஷன் ப்ராசஸ் ஓவரால் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா இன்னும் கிளியரா இருக்கும். எஸ் சார், ப்ளீஸ். அப்பார்ட் ஃப்ரம் இந்த நான் சொல்ற ஒரு 3-4 ஆடிஷன் சென்டர்ஸ், ஒன்று சென்னையில் ஸ்பென்சர்ஸ்ல,
கேரளால ஓபரான் மால் அண்ட் கோபாலன் மால் அண்ட் பெங்களூர். இது இல்லாம மும்பைல ஒரு மால், ஹைதராபாத்ல ஒரு மால். இது வந்து ஆடிஷன் வந்து லைவா போய் பண்ணலாம். அதாவது வெறும் ஆக்டிங் ஆடிஷன் மட்டும்தான். அதுக்கு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு டிவி இருக்கும், ஒரு கேமரா இருக்கும். இன்ட்ரெஸ்டட் ஆக்டர்ஸ் யார் யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க போயிட்டு அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை காட்டலாம். இது வந்து இந்த கேமரா வந்து அவங்கள ஃபுல்லா கேப்சர் பண்ணி நம்மளோட பேக் ஆஃபீஸ் காமிச்சிடும். பேக் ஆஃபீஸ் எங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்க ஆஃபீஸ், மும்பைல we have one more பேக் ஆஃபீஸ், அந்த மாதிரி எல்லாம் ஹைதராபாத்ல எல்லாமே ஒரு பேக் ஆஃபீஸ் இருக்கு. இந்த பேக் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணணும்னா அன்னைக்கு அந்த வாரம் ஃபுல்லா நடந்த இந்த ஆக்டிங் ஆடிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு எமினன்ட் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் வச்சு அவங்க வந்து இதுல வந்து ஒரு எனக்கு கிட்ட ஒரு 2000 பேர் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து ஒரு 500 பேரை செலக்ட் பண்ணி அந்த 500 பேரை த்ரூ ஹாட்ஸ்டார் எங்க ஓடிடி பிளஸ் எல்லா சோசியல் மீடியா சேனல்ஸ்லயும் வந்து அதை நாங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த 1 minute வீடியோ ஒருத்தரோட ஆக்டிங் டேலண்ட் வந்து அவர் காட்டுறாரு. அந்த 1 minute வீடியோ வந்து எல்லா சோசியல் மீடியா சேனல்ல இருக்கும். ஸோ இந்தியா will start voting. இவர் நல்லா பண்றாரு, இவருக்கு ஒரு மார்க் கொடுக்கலாம், எல்லாருக்கும் ஒரு மார்க் எழுதி வச்சுக்கணும். அந்த மார்க் கொடுத்துட்டு வரும்போது இட் கம்ஸ் டு a certain extent ஆஃப்டர் ஒரு 3 weeks கழிச்சு ஆக்டிங்கோட ஆடிஷன் முடியும் போது தமிழ்நாடுல இவரு சப்போஸ் குரேஷி வந்து அதுல இருக்கிறாருன்னா குரேஷி வந்து இந்த ரேஞ்சில் இருக்காரு, ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் மாதிரி நம்ம காட்டிடுவோம். அந்த ஸ்கை ஸ்கிரேப்பர்ல குரேஷி ஃபர்ஸ்ட் இருக்கிறாரு, நான் செகண்ட் இருக்கிறேன், நான் பரத் தேர்ட் இருக்கிறேன், நீங்க ஃபோர்த் இருக்கிறீங்க, அப்படி வந்துடும். ஸோ திஸ் வில் கீப் சேஞ்சிங் அக்கார்டிங் டு தி ஆடியன்ஸோட மூட்ல. இப்போ திருப்பி அடுத்த ஆடிஷன் வரும்போது அவர் பெட்டரா பண்ணிருப்போம், நான் பெட்டரா பண்ணிருப்போம், அப்படியே மாறிடும். இட் கீப் சேஞ்சிங். ஸோ லைக் வைஸ் அதே மாதிரி ஸ்டண்ட் கோரியோகிராஃபிக்கு போகும். ஸ்டண்ட் வந்து எப்படி பண்ணணும்னா அவங்க இன்ட்ரெஸ்டட் பீப்புள், இன்ட்ரெஸ்டட் கைஸ் அவங்களே கேமரா செட் பண்ணி அதுக்காக ஒரு ஃபுல் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ரெடி பண்ணி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுவோம். எங்களோட வெப்சைட்ல, எங்களோட இன்ஸ்டா சேனல்ல, ஹாட்ஸ்டார் சேனல் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண உடனே அது அகைன் சேம் ப்ராசஸ்ல வந்து முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் அவங்களே ஓனா கொரியோகிராஃபி பண்ணி அப்லோட் பண்ணுவோம். ஆமா, ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த மொட்டாடி புதுசா நடிக்கிறது அந்த மாதிரி டொமஸ்டிக் ஸ்டண்ட்லாம் நம்மள பண்ணுவோம். அது தெரியாது, உங்களுக்கு விருப்பம் நீங்க பண்ணலாம். மற்றபடி இது யூஸ்வலா வந்து இப்போ நான் ஆஃப் லேட்டா வந்து ஐ சா சம் யூடியூப் வீடியோஸ். ஒரு 3-4 பசங்க ஃப்ரம் பீகார் எங்க இருந்து தெரியாது ஆசமா வந்து ஸ்டண்ட் பண்றாங்க, ஸ்லோ மோஷன்ல கேப்சர் பண்ணி. சோ இவங்க தான் நம்ம we want them on big picture. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பிக்சரே கிடையாது, PICTHURE கிடையாது, இது PITCHURE. அப்படின்னு என்ன அர்த்தம்னா யூ பிச் யுவர் டேலண்ட். உன் டேலண்ட்டை நீ பிச் பண்ணி நீ உள்ள வர இந்தியா போக முடிச்சதுன்னா உன்னோட பெரிய ஸ்கிரீன்ல நீ பார்க்கலாம். That is the idea. You are pitching a big picture or big picture. And sir கடைசியா சொன்ன மாதிரி இது ஒரு படமா வந்தா நல்லா இருக்கும். 1000% இது படமா வரும். அதுக்காக தான் இது பண்றோமே. Because we want everyone who comes out of the theater and says இதெல்லாம் ஒரு படமா, நான் பெட்டரா பண்ணிருப்பேன் சொல்றான் பாத்தீங்க. I want him to be here on the screen. I want India to decide, are you worth telling that? இது இந்த பக்கம். அந்த பக்கம் கிரிட்டிக் சைட்ல நான் உன்னை சொன்னேன் நீ மோசமா நடிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நீ வந்திருக்கல ஒரு டேலண்ட். எனி விச் வே திஸ் இஸ் கோயிங் டு பி a positive symbol for the movie industry. So this is the idea. Yes. ஓகே சார், ஒன் மோர் ஏஜ் அப்படின்றது கிரைட்டீரியா இருக்கா இல்லையா? ஏஜ் கிரைட்டீரியா சுத்தமா கிடையாது. ரைட் ஃப்ரம் யுவர் ஜஸ்ட் பார்ன்ல இருந்து அபவுட் டு கோ வரைக்கும் எல்லாம் பண்ணலாம். ஜஸ்ட் பான் அப்பா அம்மாவே தெரியாது, அந்த அளவுக்கு நடிக்கிறாங்க. விவரம் தெரிஞ்ச குழந்தைகள்ல இருந்து. ஓகே, சோ எந்த தடையும் கிடையாது, எந்த லிமிடேஷனும் கிடையாது. உங்களுக்கு திறமை இருந்தாலும் போதும். ஏன்னா அதுல பெரியவங்க சிறியவங்க அந்த ஆப்ஷனே கிடையாது. டேலண்ட் இருக்கா நீங்க அதுல கலந்து கொள்ளலாம் அப்படின்னு தான் சார் சொல்றாரு. சார் இங்கே தொடங்கின இந்த நிகழ்ச்சியின் ஒரு சிறிய பகுதி வந்து ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா திரைப்படமா மாறப்போகுது. அதுக்கான முயற்சி தான் இனி வரக்கூடிய ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழ்ல பிக் பிக்சர் அப்படிங்கிற ஷோல 15 எபிசோடுகளா போய் லாஸ்டா ஒரு ஃபைனலிஸ்டா ஒரு பெரிய க்ரூ கிடைக்க போது அந்த க்ரூவை வச்சு ஒரு பிரமாண்டமான திரைப்படத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்கான ஹோஸ்ட் தான் நம்முடைய பகவான் சார். நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். சரி,